வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டாக அமேசானில் 1299க்கு போட் ஏர்டாப்ஸ் 1-to-1 வெர்ஷன் 2 வாங்கியிருந்தேன். ஸோ அதனோட 2 வீக்ஸ் ரிவ்யூ நம்ம பார்ப்போம். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த பாக்ஸில் என்ன இருக்குது, அதில் எப்பவும் போல் ஒரு வாரண்ட்டி கார்டு இருக்குது. 1 year மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டி. அதுக்கப்புறம் போட் பிளக் இன் டு நிர்வாணான்னு சொல்லிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸோட ஏதோ ஒரு ஆட் மாதிரி ஒரு பேம்ப்ளெட் ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் யூஸராக இருந்தால் நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இதனோட எப்படி ஆன் பண்ணுறது, அது எப்படி பேரிங், இந்த விஷயங்கள் அதில் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி ஒரு சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மல் கேபிள் தான், டைப் சி கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு சொல்லிட்டு. ஸோ நான் மீடியம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் இயர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இதனோட பில்ட் குவாலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பின்னாடி ஒரு நார்மல் சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் அ டைப் சி. அதே மாதிரி ஒரு நல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மேட் பிளாக்ல இருக்குது. ஸோ 3 கலர்ஸ் மொத்தமாக அவைலபிள். செரி பிளாசம், மிட்நைட் ப்ளூ, மேட் பிளாக். ஸோ நான் மேட் பிளாக் வாங்கியிருந்தேன். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட் மட்டும் ஒரு 3.5 hours மியூசிக் பிளேபேக்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நான் ஒரு 90% வால்யூமில் ஒரு 3 hours வரைக்கும் நான் யூஸ் பண்ணேன். இதில் இருக்கிற பேட்டரி மட்டும் ஒரு 3.5 hours உங்களுக்கு வரும். அதுபோக இந்த சார்ஜிங் கேஸ் மூலமாக நீங்கள் இதை வந்து 3 times சார்ஜ் பண்ணலாம். இந்த 2 பட்ஸையும் நீங்கள் 3 times சார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 hours ப்ளஸ் சார்ஜ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆன் ஆஃப் பண்ணுறது எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் காட்டுது. இந்த பட்டோடைய பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன்லேயே காட்டும். ஸோ அந்த பட்ஸ் எவ்வளோ பேட்டரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் இதை வந்து இண்டிவிஜுவலாக ஒரே ஒரு பட்டை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து கால் மட்டும்தான் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை மட்டும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ளூடூத் 5 கொடுத்துருக்காங்க, வெர்ஷன் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்டிவிட்டி ரேஞ்ச் வந்து ஒரு 10 meters வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு பக்கத்து ரூம்லேருந்து நான் கால்ஸ் அட்டன் பண்ணேன், நல்லா தான் இருக்குது. ஸோ இது எதுவும் இல்லை. அதே மாதிரி இந்த பட்ஸ் வந்து ஸ்வெட் ப்ரூஃப் அப்படிங்கிறனால ஸோ ஒரு ஸ்ப்ளாஷோ ஒரு நார்மலாக ஒரு தண்ணி மேலே தெரிக்குதோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இதை ஏற்றுக்கும். ஃபுல்லாக வாட்டர் ரெசிஸ்டன்ட்லாம் கொடுக்கல இதில். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டி அபவ் ஆவரேஜ்னு சொல்லலாம். ஸோ இதனோட ப்ரைஸ் பாயிண்ட் ஒரு 1300 rupeesக்கு ஒரு TWS ஹெட்செட்டில் வர கால் குவாலிட்டிக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனோட மியூசிக் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். இது வந்து ரொம்ப ஹை வால்யூம் இருக்குது. வால்யூம் லெவலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹையாகவே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இதை ஃபோனில் கனெக்ட் பண்ணி நான் ப்ளே பண்ணுறேன். ஐ ஹோப் நீங்கள் வந்து இந்த சவுண்டை கேட்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஹை வால்யூமில் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா மியூசிக் குவாலிட்டி அப்படிங்கிறது பொதுவாக ஒயர்ட் ஹெட்செட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். ஸோ ஒயர்லெஸ் ஹெட்செட்ஸில் அதுவும் TWSல இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதனோட குவாலிட்டி கண்டிப்பாக அபவ் ஆவரேஜ் தான். 1300 rupeesக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டின்னு தான் சொல்லணும். பேஸ் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ரொம்ப பேஸியாக இல்லை, ரொம்ப உதற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. மிட் டோன்ஸ்லாம் ஆவரேஜ், பேஸும் ஒரு மாடரேட் பேஸ். ஸோ நல்ல ஒரு குவாலிட்டின்னு தான் சொல்ல முடியும். வால்யூமை பொறுத்த வரைக்கும் குறைச்சலே இல்லை. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பில்ட் குவாலிட்டி பற்றி பார்க்கும் பொழுது இந்த இயர்பட்டோட பில்ட் குவாலிட்டி ஸோ உண்மையிலேயே ஒரு சூப்பரான பில்ட் குவாலிட்டிங்க. ஸோ மற்ற பிராண்ட்ஸோட போட் வந்து ஒரு இந்தியன் பிராண்ட், ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியை நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ் வந்து இட்ஸ் நாட் அ டச் பட்டன். இது வந்து ஒரு டாக்டைல் ஃபீட்பேக்கோடு இருக்குது இந்த பட்டன். ஸோ அது பாஸ், ப்ளே, நீங்கள் டபுள் டேப் பண்ணும்போது நெக்ஸ்ட் ட்ராக் போகிறது,
அதே மாதிரி ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க கூகுள் அசிஸ்டண்ட் அதுவே வந்து ட்ரிகர் அவுட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ ஓவராலாக சொல்லணுன்னா ஒரு 1300 ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ரொம்ப உண்மையிலேயே ஒரு வர்த்தான இது. போட் வந்து ஒரு ட்ரஸ்டபுள் பிராண்ட். ஒரு மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்கேன். போட்டோட நிர்வாணா ஹெட்செட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். மியூசிக் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, அது ஒரு இந்தியன் பிராண்ட். ஸோ அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டோட ஒரு ரீசெண்ட் போட் ஸ்டார்ம் வாட்ச்னு சொல்லி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் 2 வீக்ஸ் இது வந்து ஒரு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை இல்லாமல் நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஹெட்செட்னு தான் நான் சொல்லுவேன். சார்ஜ் ஆகும்பொழுது இந்த மாதிரி ஒரு ரெட் இண்டிகேஷன் வருது. ஸோ ஓவராலாக ஐ கேன் சே இட் இஸ் வெரி குட். ஸோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்க்கும்பொழுது மேஜராக ஒன்றும் இல்லை ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது. பட் இந்த போர்ட், இந்த சார்ஜிங் போர்ட் இது வந்து டைப் சி கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம எல்லாருமே டைப் சி நோக்கி தான் போயிட்டுருக்கோம். எல்லோரும் நம்ம டைப் சி தான் வச்சுருப்போம். ஸோ அது ஒன்று. அக்கேஷனலாக ஒரு டிஸ்கனெக்ட் ஆகுது. எப்போயாவது ஒரு 2 ஹவர்ஸ் யூஸ் பண்ணும்போது திடீர்னு ஒரு டிஸ்கனெக்ஷன் இருக்குது. ஸோ திருப்பி நீங்கள் அந்த பட்டனை வந்து நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணும்போது அது ஈஸியாக கனெக்ட் ஆகிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ் வந்து ஒரு டச் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு டாக்டில் ஃபீட்பேக்கோடு இருக்குது. ஸோ நீங்கள் அது காதில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணும்போது யூ ஹாவ் டு ப்ரெஸ் யுவர் இயர்ஸ் ஆல்சோ. நீங்கள் காதையும் சேர்த்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். உங்கள் காதில் வச்சுட்டு நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் உள்ளே இப்படி ஒரு அமுத்துற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு நெகட்டிவ் தான் சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஓப்பன் பண்ணுற இந்த லிட், இந்த கேஸ் குவாலிட்டி இருக்குது. பட் இந்த லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாட் தட் மச் ஒரு ஹெவி பிளாஸ்டிக்னு சொல்ல முடியாது. பட் ஒரு லைட் இதாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு டியூரபிள்னு தெரியல. அகெயின் சேம் பாயிண்ட், ஃபார் த ப்ரைஸ் பாயிண்ட் நம்ம வந்து இது ஒரு நல்ல ஒரு ஹெட்செட், நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.